நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. பின்னாடி சொல்றேன். ஐயோ! நம்ம பெல்டெக்ஸ் டீம் இருக்காங்களே, அப்டேட் மேல அப்டேட் குடுத்துட்டே இருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெச்பிஎக்ஸ் கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெல்டெக்ஸும் ஹெச்பிஎக்ஸ் கார்ட்ஸும் சேர்ந்து பிடிஎக்ஸ் காயின்ஸ டைரக்ட்டா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு மாதிரி யூஸ் பண்ற ஃபீச்சர்ஸ அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்காங்க. சும்மாவே பிரைவசில நம்ம பெல்டெக்ஸ் காயின்ஸ அடிச்சுக்க முடியாது. இதுல யுட்டிலிட்டிக்கு இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தா, சோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம உங்க அசெட்ஸ், யுட்டிலிட்டி அண்ட் பிரைவசிக்கு யூஸ் ஆகுற மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பெல்டெக்ஸ். கிரியேட் பண்றாங்க. அந்த ஐடியிலேருந்து அவங்க வேலெட்டுக்கு அனுப்புறாங்க. வேலெட்லேருந்து இன்னொருத்தருக்கு ஐடி போடுறதா இருந்தால் அவங்களுக்கு காயின் அனுப்பிட்டு பணத்தை கையில் வாங்குறாங்க. ஓகேங்களா? இது இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நடுவில் வந்து எஃப்யூஸ் சர்டிஃபிகேட் இருக்கிற எக்ஸ்சேஞ்சும் அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, ஒரு டேக்ஸும் எதுவுமே இல்லை. சில பேர் கேட்குற ஒரே ஒரு விஷயம், நீ காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, ஸ்டேக்கிங் பண்ணியிருக்க, உனக்கு காயின் வரலையா? இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு காயின் வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அதே ரேட்டில் தான் நானும் சேல் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் எப்படி எக்ஸ்சேஞ்சு போய் சேல் பண்ணுறீங்களோ, இல்லை மற்றவர்கிட்ட கொடுத்து சேல் பண்ணுறீங்களோ தெரியாது. நான் முறைப்படி எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போகிறேன், சேல் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ கொஞ்சமாக நல்லது. ரூ. 1000 சம்பாதிக்கிறதா இருந்தால் ரூ. 1 கவர்மெண்ட்டு போகிறது தப்புலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். நார்மல் பீப்புள் அடி வாங்கக்கூடாது, அடி படக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு சின்ன முதலாக இருந்தால் அதே சமாளிக்கிறது பெரிய விஷயம். பணக்காரங்க பிளாக் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அது கவர்மெண்ட் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. அது போனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நார்மல் பீப்புள் நாம தான் மாட்டுவோம். நல்லா யோசிங்க. இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் லேட்டுக்கு அனுப்பினா கூட இது மாதிரி நெகட்டிவான வீடியோ நிறைய வரும். இதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதையும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு டீ கடையில் போய் பெல்டெக்ஸ் QR கோடு வைங்க. அந்த கடையில் இருக்கிற கடையும் சேர்த்து போட்டோ பிடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட ஐடி போடுறதுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இதை போடுங்க. நாங்கள் உங்கள் போடுற பணத்துக்கு நான் கேரண்டி. எப்போ கவர்மெண்ட் வந்து எஃப்யூ சர்டிஃபிகேட் இருக்கிற எக்ஸ்சேஞ்சு மட்டும் தான் ரன் ஆகணும்னு சொல்கிறாங்களோ அதுவரை இந்த காயினுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? இந்த அதர் எக்ஸ்சேஞ்ச் சர்டிஃபிகேட் இல்லாத எக்ஸ்சேஞ்ச் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஸ்டாப் ஆனால் காயினோட ரேட் குறையும். இது கம்பல்சரி நடக்கும். அதுவரை நார்மலாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.